This video is sponsored by SBO Digital Marketing. நம்ம SBOவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். SBOவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதிகாரம் 13 அடக்கமுடைமை. திருக்குறள் 129. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. தீயினால் சுட்டப்புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறிச் சுடும் வடு என்றும் ஆறாது என்பதே இத்திருக்குறளின் விளக்கமாகும். நெருப்பினால் சுட்டப்புண் ஆனால் கொடிய சொற்களால் சுடப்பட்ட ஒரு மணவடு காலம் கடந்தும் மாறாது. ஒரு தீயினால் உண்டாகும் காயத்தின் வலி உடல் சார்ந்த வலி. ஆனால் நாவினால் உண்டாகும் வடு மனதின் மீதான பெரிய வலி. உடல் வலிக்கு மருந்து உண்டு, ஆனால் மனதின் வலிக்கு எளிதில் மருந்து கிடையாது. இந்த ஒரு குறளிலே வள்ளுவர் சொல்லின் வலிமையை மிக அழகாகவும் ஆழமாகவும் விளக்கியுள்ளார். எடுத்துக்காட்டாக நெருப்பின் காயங்களை எடுத்துக்கொள்ளலாம். நாம் சமையல் செய்யும்போது கவனக்குறைவால் சுடுநீரில் கைப்பட்டுவிட்டது என்றால் ஒரு கொப்பளம் உண்டாகும். அந்த கொப்பளத்தின் வலி சில நாட்களுக்கு மட்டுமே இருக்கும். ஆனால் பிறகு மருந்து போடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி ஒரு காலகட்டத்தில் அதன் தழும்பும் மறைந்துவிடும். ஆனால் ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு தீய சொற்களானது நம் மனதில் அழிந்து விடாமல் எந்த காலகட்டமானாலும் நிலைத்து நிற்கும். ஒருவரின் திறமையை குறைத்து மதிப்பிட்டு உன்னால் எதுவும் செய்ய முடியாது அல்லது நீ ஒரு முட்டாள் என்று யாராவது கடுமையான வார்த்தைகளால் திட்டுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே, அந்த வார்த்தையில் அவருக்கு மிகுந்த வலியை மற்றும் மன வலியை கொடுக்கும். ஒருவேளை அந்த வார்த்தைகளை கேட்டவர் வெற்றி பெற்று தன்னுடைய திறமையை உலகிற்கு நிரூபித்தாலும் அந்த வார்த்தைகள் அவருடைய மனதை விட்டு ஒருபோதும் அகலாது. அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு விதமான துயரம் அவர் மனதில் வந்து கொண்டேதான் இருக்கும். எனவே இந்த குறள் எந்த கடினமான சொற்களும் ஒருவரின் உள்ளத்தில் நீண்டகாலம் மறையாத வடுவை உண்டாக்கும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. எனவே நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் தேவை என்பதை உணர்த்துகிறது. ஒருவன் தன் கோபத்தால் உங்களை கடுமையாக பேசுகிறான் அல்லது ஒரு வார்த்தைகளால் காயப்படுத்துகிறான். அந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் ஆழமான வடுவை ஏற்படுத்தும். அந்த வடு ஒரு தீக்காயம் போல இருக்காது, ஆனால் அதை மறக்க முடியாமல் எப்போதும் உங்கள் மனதில் இருக்கும். சமூகத்தில் அல்லது குடும்பத்தில் கூட அதிகமான இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருவரும் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு நாள் அவர்களுக்குள் அதிகமான வாக்குவாதம் ஏற்பட்டு அண்ணன் தம்பியை பார்த்து நீ ஒரு உதவாதவன் என்று சொல்கிறான். ஆனால் அந்த சிறிய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அந்த தம்பிக்கு மனதில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தும். எதிர்காலத்தில் அவன் எதையாவது சாதிக்கும் பொழுது அண்ணன் நம்மை உதவாதவன் என்று கூறிவிட்டானே என்று அவன் மனதில் அதிகமான காயம் இருக்கும். எவ்வளவுதான் பாசமாக பழகி வந்தாலும் அந்த கூறிய வார்த்தை அவன் மனதில் எப்பொழுதும் அழியாமல் இருக்கும். எனவே ஒருவரிடம் பேசும் பொழுது, பழகும் பொழுது அவரின் மனது புண்பற்றுமாறு எந்த ஒரு வார்த்தைகளும் அவர்களை காயப்படுத்தாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார் நமது திருவள்ளுவர். நன்றி, வணக்கம்.